அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் மெஷர்ஸ் டு ரெகுலேட் ஆன்லைன் கேமிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? ரீசென்ட்டா ஆன்லைன் கேமிங்க ப்ரோஹிபிட் பண்ற மாதிரியான ஒரு லெஜிஸ்லேஷன வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அது ரிலேட் பண்ணி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அண்ட் ரிலேட்டட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஐடி ரூல்ஸ் 2021 அண்ட் தென் அத 2023ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இத பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த நார்ம்ஸ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட வெப்சைட்ஸ்ல வந்து ஆன்லைன் கேம் இப்ப நீங்க ரம்மி சர்க்கிளோ இல்ல ஆன்லைன் கேம் எது விளையாண்டாலுமே அதுல அன்லாஃபுல் கண்டென்ட்டோ இல்லீகல் கண்டென்ட்லாம் வந்து ஷேர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இந்த செக்ஷன் 69A கீழே எம்பவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? செக்ஷன் 69A கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் லிங்க்ஸை வந்து பிளாக் பண்றதுக்கான ஆக்சஸை வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாரதிய நியாய சன்ஹிதா 2023ல வந்து அன்லாஃபுல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சைபர் கிரைம் பீனலைஸ் பண்றதுக்கு செக்ஷன் 111 அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. செக்ஷன் 112ல வந்து அதற்கான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, அன்ஆத்தரைஸ்டு பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆன்லைன் கேம்ஸா இருந்தாலுமே சரி, நமக்கு பெட்டிங் கேம்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு இல்லையா? அந்த பெட்டிங் கேம்ஸ் எல்லாமே ரெகுலேட்டடா இருக்கணும். அன்ஆத்தரைஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மினிமமா அப் டு ஒன் இயர் பனிஷ்மெண்ட், எக்ஸ்டெண்டபிள் அப் டு 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன்ஸை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி ஆக்ட் 2017. ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஆஃப்ஷோர் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது இந்த ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். சரிங்களா? இதுல ஆன்லைன் மணி கேமிங் சப்ளையர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபைட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீமுக்கு கீழே இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்லைன் மணி கேமிங் எல்லாமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதனாலதான் நம்ம எவல்யூஷன் மாதிரியே நம்ம இதை பார்க்க முடியும். சரிங்களா? எவல்யூஷன் கேட்டா கூட இதையே நம்ம எழுதலாம். சரியா? அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் ஆர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணாத கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்றதுக்கான ஆக்சஸ் வந்து இந்த ஆக்ட் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ ரம்மி சர்க்கிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். அதனால நிறைய பேர் விளையாண்டு நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து என்ன பண்றாங்க இந்த இடத்துல ப்ரிவென்ட் பண்றாங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2023, 24, 22 எல்லா வருஷங்கள்லயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா மிஸ்லீடிங் ஆன்லைன் பெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து சேஃபான கேமிங் ஹேபிட்ஸை வந்து சில்ட்ரனுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கான அட்வைசரிஸை கொடுத்திருப்பாங்க. அட்வைசரி அப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. சரிங்களா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் ஆஃப் சைபர் கிரைம்ஸ். இப்போ நமக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல விளையாடுறப்ப சைபர் ஃப்ராட் நடக்கிறது நிறைய இருக்கு. ஓகேங்களா? அக்கௌண்ட்ல இருந்து மணி போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை ரிப்போர்ட் பண்றதுக்காக நமக்கு நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் இருக்கு. 1930 அப்படிங்கிற ஹெல்ப்லைன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வர்றதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரியான கேம்ஸ், ட்ரீம் 11லயே கூட நிறைய பேர் பெட் பண்ணி காசு கட்டி நிறைய காசை வந்து இழந்துடுறாங்க. லட்சக்கணக்குல காசு போயிருது, கடனாளிகள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு மென்டல் டிப்ரெஷன் ஆகுறாங்க. பிசிக்கல் லாஸ் அப்படிங்கிறது இருக்கு, எக்கனாமிக்கல் லாஸ் அப்படிங்கிறது இருக்கிறனால கவர்மெண்ட் அதை அப்படியே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்காக தான் ப்ரொமோஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆன்லைன் மணி கேம்ஸ், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆன்லைன் மணி கேம்ஸ். ஓகேங்களா? கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்கு ஆன்லைன் கேம்ஸ்லேயே. ஸ்கில் பேஸ்ட் கேம்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அது கேம் ஆஃப் ஸ்கில். சரியா? உங்களோட ஸ்கில் ஆப்போனண்டோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த கேமோட அவுட்கம் வந்து டிசைட் ஆகும். இதே கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரம்மி சர்க்கிள், இந்த ட்ரீம் 11 அதெல்லாம் சொல்லலாம். அது லக் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து வேலை செய்யும். ஓகேவா? அந்த மாதிரி கேம் ஆஃப் சான்ஸை வந்து நம்ம
ப்ராஹிபிட் பண்றோம் சரிங்களா. ஆனா ப்ரொமோஷன் ரெகக்னிஷன் ஆஃப் இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஃபுட்பால், கிரிக்கெட் கேம்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க சரியா. அதே மாதிரி ப்ரொமோஷன் ஆஃப் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதற்கான இம்ப்ரிசன்மெண்ட் இப்போ வந்து பெட்டிங் கேம்ஸ்லாம் வந்து நம்ம நடத்துறப்ப 3 இயர்ஸ் ஃபைன்ஸ், 3 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் அப் டு 1 crore அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரியா. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாயினியர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம 2022 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்பிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேம்ஸ் ஆக்ட் 2022 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்போம். அதுல இந்த ஆன்லைன் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம ப்ராஹிபிட் பண்ணிருக்கோம். ஓகேவா. காசு கட்டி விளையாடுற இல்ல காசு கட்டியோ இல்ல மத்த ஏதாவது வச்சு விளையாடக்கூடிய எந்த கேமுமே நம்ம ஊர்ல இருக்காது சரிங்களா. அதே மாதிரி அந்த சட்டத்துக்கு கீழே அந்த சட்டத்தோட செக்ஷன் 3க்கு கீழே என்ன பண்ணிருப்போம்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அப்படிங்கறது உருவாக்கியிருப்போம். இவங்களோட வேலை என்னன்னா ரெகுலேட் பண்றதுதான். நிறைய ஆன்லைன் கேம்ஸ் வரும், அது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்கறது. அதே மாதிரி எதெல்லாம் வந்து இந்த கேம் ஆஃப் சான்ஸா இருக்கோ, காசு கட்டியோ இல்ல அதர் ஸ்டேக்ஸை வச்சு விளையாடுற மாதிரியான கேம்ஸா இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை பேன் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது. இதுதான் இவங்களோட வேலை சரிங்களா. சோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்தியாவுல ஆன்லைன் கேமிங்கை ரெகுலேட் பண்றதுக்காக எடுத்திருக்கோம். அதுல ரொம்ப ரீசெண்டா கடைசியா எடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ப்ரொமோஷன் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது சரிங்களா. சோ இதை பத்தி இந்த சட்டத்தோட அம்சங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் சரியா. தேங்க்யூ.